ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா. நான் உங்க வீராணமே சபரி. இப்போ நம்ம மெகா பாவை நோம்புல சந்தேகங்கள் வீடியோவா பார்த்துட்டு இருக்கோம். இன்னும் முக்கியமா மாதவிடாய் காலத்துல நம்ம இந்த விரதத்தை எப்படி மேற்கொள்ள போறோம் அப்படின்ற ஒரு விஷயமும், நம்ம தீட்டு இருக்கிற சமயத்துல இந்த விரதத்தை எப்படி கண்டினியூ பண்றது, அது மட்டும் இல்லாம ஏதாவது ஒரு துக்க காரியம் நடந்துச்சுன்னா அந்த வீட்டுக்கு போலாமா போகக்கூடாதா, அது மட்டும் இல்லாம கணவன் மனைவி இந்த நோன்பு இருக்கிற காலத்துல சேரலாமா சேரக்கூடாதா அப்படின்ற பல விஷயங்கள் கேள்வியா கேட்டிருக்காங்க. அதுக்கு எல்லாத்துக்கும் ஒன்னொன்னா நம்ம பதில் சொல்ல போறோம். இப்ப மெகா பாவை நோம்புல பாத்தீங்க அப்படின்னா நம்ம மெகா பாவை நோம்பு இருக்கும்போது துக்க வீட்டுக்கு போலாமா போக கூடாதா, ஏன்னா ஒரு தெரிஞ்சவங்க வீட்டுல இந்த மாதிரி ஆயிடுச்சுங்க, நான் போகாம இருக்க முடியாது, நான் போகணும். ஏன்னா நீங்க 30 நாள் விரதம் இருக்க சொல்றீங்க. இப்போ ஒரு நாள் 2 நாள்னா அன்னைக்கு நாங்க போலனா கூட அடுத்த நாள் நாங்க போய் விசாரிச்சுட்டு வந்துருவோம். நாங்க நார்மலா விரதம் ஏகாதசி விரதம் அந்த விரதம் இருக்கும்போது அன்னைக்கு ஒரு நாள் நாங்க போக மாட்டோம், அடுத்த நாள் போயிட்டு வந்துருவோம். நீங்க 30 நாள் விரதம் சொல்றீங்க, அந்த சமயத்துல நாங்க போலாமா போக கூடாதா அப்படின்னு கேக்குறாங்க. ஃபர்ஸ்ட் பதில் என்ன அப்படின்னா, நீங்க தாராளமா போகலாம். எப்படிங்க போலான்னு சொல்றீங்க, விரதம் இருந்தா போக கூடாதுன்னு சொல்லுவாங்களே அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம இருக்கிற விரதம் ஒரு வித்தியாசமான விரதம். எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப சபரிமலைக்கு விரதம் இருக்கிறவங்க ஒரு துளசி மாலையை கழுத்துல போட்டிருப்பாங்க. இப்ப முருகருக்கு விரதம் இருக்கிறவங்க, மேல்மருவத்தூருக்கு விரதம் இருக்கிறவங்க, அவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா ஒரு மாலைன்னு ஒண்ணு அணிஞ்சிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம கையில காப்பு கட்டிக்கிற மாதிரி விரதம் எல்லாம் கூட இருக்கு. சில விரதத்துல பாத்தீங்க அப்படின்னா, இப்ப காளியம்மன் கோயில் பூமிதியில எல்லாம் கூட பாத்தீங்கன்னா, சில ஊர்ல நீங்க என்னைக்கு விரதம் இருக்கீங்களோ அன்னைக்கே போய் நம்ம காப்பு கட்டிட்டு வந்துடணும், இந்த பூச்சாட்டல் விழால இருந்து நீங்க காப்பு கட்டணும், அந்த மாதிரி எல்லாம் சில ப்ரொசீஜர்ஸ் இருக்கு. அந்த மாதிரி நம்ம கையில அந்த கடவுளோட சம்பந்தப்பட்ட நம்மளுக்கு காப்பு கொடுக்கிற மாதிரி இல்ல நம்மள கண்ட்ரோல் பண்ற மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்தை நம்ம கையில கட்டி இருக்கிறோம், கழுத்துல மாலையா போட்டிருக்கோம் அப்படின்னா அந்த சமயத்துல துக்க வீட்டுக்கு நம்ம போக கூடாது அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆனா இப்ப நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, விரதம் இருக்க போறோம். எப்படி விரதம் இருக்க போறோம், நம்ம பாசுரங்கள், ஆண்டாள் சொன்ன பாசுரங்களை படிக்க போறோம். அந்த பாசுரங்கள்ல இருக்கிற விஷயங்களை அர்த்தத்தை ஒவ்வொரு வரியா புரிஞ்சிக்க போறோம். அதாவது கதை கேட்க போறோம்னு சொல்லலாம், இல்லனா நாமங்களை பஜனையா பாட போறோம் சொல்லலாம். சோ இந்த மாதிரி செய்யறதுனால அந்த ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் இல்லனா அரை மணி நேரம் அப்படின்றது மட்டும் தான் நம்ம இருக்க போறோம் இந்த விரதத்தை. சோ மத்த நாளெல்லாம் அவங்க சொன்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஃபாலோ பண்ண போறோம். எப்படி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ், நம்ம கேரக்டர் நல்லபடியா இருக்கணும். செய்யாதன செய்யும் தீக்குறளை சென்றோதானா நம்ம கேரக்டரை கண்ட்ரோல் பண்ணிக்க போறோம். ஒரு கெட்ட வார்த்தை பேசாம, மத்தவங்களை எரிச்சல மாதிரி பேசாம, அந்த மாதிரி விரதத்தை தான் தினம் பூரா ஃபாலோ பண்ண போறோம். இதுக்கு நடுவுல அன்னதானம் பண்றது நான் சொல்லியிருக்கேன். அந்தனையும் கை காட்டி, ஐயமும் பிச்சையும், கோயிலுக்கு ஒரு விஷயத்தை பண்றோம், அதே மாதிரி பிச்சையம்னா இல்லாதவங்களுக்கு ஒரு விஷயத்தை பண்றோம். இந்த மாதிரி விஷயங்கள் எதுவுமே பாத்தீங்கன்னா நம்ம டே டு டே லைஃப்ல பண்ணிட்டு தான் இருக்கோம். ஆனா ஒரு ஃபார்மேட்டா பண்ண போறோம். இந்த விரதம் எப்படின்றது ஒரு ஃபார்மேட்ல பண்ண போறோமே தவிர இது எல்லாமே நம்ம டே டு டே லைஃப்ல பண்ணிட்டு இருக்கிற விஷயம் தான். ஏன்னா பல பேர் நம்மகிட்ட கேட்கறாங்க, எங்க நான் தினைக்கும் அன்னதானம் பண்ணுவாங்க, தினைக்கும் கோயிலுக்கு தான் பண்ணுவேன், அதே மாதிரி தினைக்கும் நான் இது பண்ண, இந்த விரதத்துல நான் புதுசா பண்றதுக்கு ஒண்ணுமே இல்லையா, ரொம்ப சந்தோஷம், நீங்க பெர்ஃபெக்ட்டா வாழ்ந்துட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். அப்போ இந்த விஷயம் எல்லாருக்குமே போய் சேரணும் அப்படின்றதுக்காக தான், இந்த ஃபார்மேட்டை கொண்டு வரணுன்றதுக்காக தான் இந்த விரதம். இந்த விரதம் ஆட்டோமேட்டிக்கா இருக்கும்போது நம்மள சுத்தி இருக்கிற சூழல் நம்மளுக்கு ஏத்த மாதிரி மாறும் அப்படின்றது தான் ரிசல்ட். அப்படி இருக்கும்போது இந்த விரதத்தினால ஒரு துக்க வீட்டுக்கு போக கூடாது அப்படின்ற எந்த விஷயமே இல்லை. ஓகேங்களா, இந்த விஷயத்தை நீங்க கிளியர் பண்ணிக்கலாம். ஓகேங்க, நாங்க துக்க வீட்டுக்கு போற அன்னைக்கு இந்த பாசுரங்களை படிக்கலாமா, இந்த கேள்வி வரும். இந்த கேள்வி ரொம்ப இம்பார்ட்டன்ட். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க துக்க வீட்டுக்கு போய் அங்க நீங்க எந்த மாதிரி ஒரு அட்டாச்மெண்ட்ல இருக்கீங்கன்றதை வச்சுதான் அதை டிசைட் பண்ணணும். நான் பொதுவா சொல்ல முடியாது. இப்ப நீங்க அந்த துக்க வீட்டுக்கு போறீங்க, அந்த துக்க வீட்டுல அந்த இறந்தவங்க உங்களோட எவ்வளவு கனெக்ட் ஆயிருக்காங்க, நீங்க அதுல அழுகுறீங்களா, நீங்களும் அந்த சோகத்தை உள்ள எடுத்துக்கிறீங்களா, நீங்க எந்த அளவுக்கு அவங்களோட அட்டாச் ஆயிருக்கீங்கன்ற விஷயம்லாம் இண்டிவிஜுவலுக்கு மாறும். அப்படி இருக்கும்போது நான் பொதுவா இன்னைக்கு நீங்க அந்த துக்க வீட்டுக்கு போனீங்கன்னா பாசுரங்கள் படிக்காதீங்கன்னு சொல்ல மாட்டேன். ஒருவேளை அந்த துக்க வீட்டுக்கு உங்களுக்கு ரொம்ப தெரிஞ்சவங்க, உங்க ரொம்ப பழக்கமானவங்க, அந்த மாதிரி யாராவது இறந்துட்டாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த டைம்ல நீங்க ரொம்பவே உடைஞ்சு போயிருப்பீங்க. அந்த மாதிரி ரொம்பவே உடைஞ்சு போயிருக்கும் போது உங்களோட உடம்புல சில ஹார்மோன்ஸ் எல்லாம் செக்ரீட் ஆகும். அந்த சமயத்துல இந்த பாசுரங்கள் படிச்சீங்கன்னா அது சில நல்ல விஷயம் மாற்றங்கள்லாம் உங்க உடம்புக்குள்ள வரும். ரெண்டுமே ஆப்போசிட் ரியாக்ஷன். அதனால என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க துக்க வீட்டுக்கு போய் ரொம்ப அட்டாச் ஆயிட்டீங்க, ரொம்ப இன்வால்வ் ஆயிட்டீங்கன்னா நீங்க இந்த பாசுரங்களை படிக்க கூடாது. ஆக்சுவலி சில பேர் சொல்லுவாங்க, துக்க வீட்டுக்கு போயிட்டு வீட்டுல பூஜை கூட அன்னைக்கு பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு காரணம் என்னன்னா, நீங்க பூஜை பண்ணீங்க அப்படின்னா நல்ல விதமான மாற்றங்கள் உங்க உடம்புக்குள்ள ஆகும். சக்ராஸ் எல்லாம் ஆக்டிவேட் ஆகும், உங்களோட குண்டலினி எல்லாம் டிராவல் பண்ண ஆரம்பிக்கும். அந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்க உடம்புக்குள்ள ஆகும்போது இந்த துக்க வீட்டுல போய் உங்க உடம்புக்குள்ள நடந்த மாற்றங்களும் இந்த மாற்றங்களும் ஒண்ணுக்கு ஒண்ணு எதிரானது. அதனால என்ன
சொல்றாங்கன்னா நீங்க துக்க வீட்டுக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் நீங்க இந்த பூஜை பண்ணாதீங்கன்னு சொல்றாங்க. அதே மாதிரி தான் நம்மளும் நீங்க துக்க வீட்டுக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறமா நீங்க ரொம்ப சோகமா இருக்கீங்க, உங்களால அதுல இருந்து வெளியில வர முடியலன்னா அப்போ இந்த நோன்பை அன்னைக்கு ஒரு நாள் நீங்க செய்யக்கூடாதுன்றதை நீங்க தெரிஞ்சுக்கணும். அடுத்த நாள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா முன்னாடி நாள் இருந்த பாசுரம் அதோட மீனிங் அதுக்காக பாட வேண்டிய விஷயங்களும் சேர்த்து அடுத்த நாள் இன்னொரு 20 நிமிஷம் நீங்க எக்ஸ்ட்ராவா ஸ்பெண்ட் பண்ணி அதுக்காக நீங்க செய்ய வேண்டியது இருக்கும். அந்த மாதிரி பண்ணிக்கலாம். இல்லங்க இப்ப அந்த துக்கம் வந்து ரொம்ப டிஸ்டன்ட் ரிலேட்டிவ் தான், ஆனா எங்களுக்கே தீட்டு இருக்குங்க, இந்த தீட்டு இருக்கும்போது நாங்க இந்த விரதத்தை கண்டினியூ பண்ணலாமா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கும். அது எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா எப்போ உங்களுக்கு தீட்டு அப்படின்னு தெரிஞ்சிருச்சோ அப்பவே நீங்க வலம்புரி சங்கு, அந்த பறை, மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட், அந்த 1 ரூபா காயின் அதெல்லாம் எடுத்து வச்சிருக்கீங்க இல்லையா, அந்த விஷயத்தை தொட வேண்டாம்னு முடிவு பண்ணிக்கோங்க. அதை தள்ளி வச்சிருங்க, அவ்வளவுதான். அது தனியா இருக்க போகுது. எப்போ உங்களுக்கு தீட்டு முடியுதோ அந்த தீட்டு முடிஞ்சதுக்கு அப்புறமா அதை நீங்க தொடலாம், அதை தொட்டு கும்பிடலாம், அந்த விளக்கேத்தலாம், எல்லாமே நீங்க செய்யலாம். அந்த தீட்டு உங்களுக்கு எத்தனை நாள்ன்ற கணக்கு எடுத்து அந்த தீட்டு முடிகிற வரைக்கும் அந்த விஷயங்களை நீங்க தொடக்கூடாது. எந்த விஷயம், இந்த மணி வைக்க சொல்லியிருக்கேன், இல்லைனா மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் வைக்க சொல்லியிருக்கேன், அந்த கப்ல வந்து 1 ரூபி காயின் வைக்க சொல்லியிருக்கேன் இல்லைங்களா, அதெல்லாம் நீங்க தொடக்கூடாது. அதெல்லாம் தொடாம செய்யாதன செய்யும் நீங்க ஃபாலோ பண்ணலாம். நெய்யுண்ணோம் பாலுண்ணோம்ன்றது உங்க ஃபுட்டோட ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன், அது கிருஷ்ணருக்காக விடுறீங்க, அதை நீங்க தாராளமா கண்டினியூ பண்ணலாம். அது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு அடுத்து தீக்குறளை சென்றதும் நீங்க கண்டினியூ பண்ணலாம். அதே மாதிரி பாசனங்களை படிக்கிறதும் பாசனங்களால வந்து அர்த்தம் தெரிஞ்சுக்கிறதும் ஒரு நார்மல் புக் படிக்கிற மாதிரி தான். ஏன் உங்களுக்கு தீட்டு இருக்கும்போது புக்கே படிக்க மாட்டீங்களா? படிப்பீங்க. கதை புக் படிக்க மாட்டீங்களா? படிப்பீங்க. அந்த மாதிரி இதை படிக்கணும். ஆனா ரொம்ப முக்கியமான விஷயம், அந்த தீட்டு உங்களை பாதிக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும்னா இதை படிக்கும்போது பெரிய லெவல்ல நீங்க இமேஜின் பண்ணக்கூடாது, விஷுவலைஸ் பண்ணக்கூடாது. ஏன் அப்படின்னா நான் முதல்ல என்ன சொல்லியிருக்கேன்னா இந்த பாசுரங்கள் படிக்கும் போது அதோட அர்த்தம் தெரிஞ்சுக்கும் போதும் கண்ணை மூடிட்டு விஷுவலைஸ் பண்ணுங்க. ஆண்டாள் பக்கத்து வீட்டு பொண்ணு அவ இங்க போறா அங்க போறா அப்படின்றதெல்லாம் விஷுவலைஸ் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கேன் இல்லையா, அதெல்லாம் இந்த தீட்டு உங்களை பாதிச்சிருக்கு அப்படின்னா அந்த அளவுக்கு விஷுவலைஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா அது விஷுவலைஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா உங்களோட சக்கராஸ் எல்லாம் ஆக்டிவேட் ஆகும், உங்களோட குண்டலினி ஒர்க் ஆகும். அப்படி இருக்கும்போது நீங்க வந்து இந்த மாதிரி துக்கத்தில் இருக்கும்போது அதை செய்யக்கூடாதுன்றதை புரிஞ்சுக்கோங்க. இது எல்லாமே புரிஞ்சுக்கிட்டு செய்ய வேண்டிய விஷயம், ஒவ்வொருத்தருக்கும் மாறுதலுக்கு உட்பட்டது. அதனால நான் காமனா அதை சொல்ல முடியாது. இப்ப அடுத்து என்ன அப்படின்னா கணவன் மனைவி சேரலாமா அப்படின்ற ஒரு விஷயத்தை கேட்கறாங்க. காமனா விரதம் இருக்கும்போது சேர மாட்டோங்க, நீங்க 30 நாள்னு சொல்றீங்க, இந்த 30 நாள்ல வந்து நாங்க ஹாஃப் இயர்லி ஹாலிடேஸ் வருது, நாங்க ட்ரிப் எல்லாம் பிளான் பண்ணியிருக்கோம், இந்த ஒரு விஷயம் வந்து எங்களுக்கு கிளாரிட்டி இல்லை, இது எப்படி கேட்கறதுன்னு எங்களுக்கு தெரியலன்னு சொன்னாங்க. இதுல ஒன்றும் தவறே இல்லைங்க. கணவன் மனைவி அப்படின்றவங்க சேர்றது சேரக்கூடாதுன்றது ஒரு நார்மலான கேட்கக்கூடிய ஒரு கேள்வி. அதுக்கு நீங்க சங்கோஜப்பட வேண்டாம். இப்போ நீங்க என்ன கேட்டிருக்கீங்க அப்படின்னா இதுல சேரலாமா சேரக்கூடாதா அப்படின்னு கேட்டிருக்கீங்க. அதுக்கான பதில் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் முதல்ல சொன்ன மாதிரி கையில வந்து நம்ம எந்த ஒரு காப்போ இல்ல ஒரு மாலையோ துளசி மாலையோ அந்த மாதிரி எதையுமே நம்ம போட்டுக்கல. எந்த ஒரு இந்த விரதம் இருக்கிற வரைக்கும் நான் வந்து இந்த கயிறை கட்டியிருக்கேன் அப்படின்ற மாதிரி நம்ம எந்த ஒரு காப்பு கயிறும் நம்ம கட்டல. அப்படி இருக்கும்போது என்ன பண்ண போறோம்னா நம்மளோட கேரக்டரை வழிமுறைப்படுத்துது இந்த நோன்பு. அதே மாதிரி என்ன பண்ணுதுன்னா நம்மளோட சாப்பிடுற முறையை ஒரு சின்ன சேஞ்சஸ் கொடுக்குது இந்த நோன்பு. அப்படி இருக்கும்போது கணவன் மனைவி சேர்றதுல எந்த ஒரு தடையும் கிடையாது. தாராளமா நீங்க எப்பயும் போல நீங்க சேரலாம். அதே மாதிரி காலையில எப்படியுமே நீங்க குளிச்சதுக்கு அப்புறம் தான் இந்த விஷயங்களை தொட போறீங்க. அதனால அதுவும் பிரச்சனை இல்லை. தலைக்கு குளிக்க போறீங்க, இல்லைன்னா வந்து மஞ்சள் தண்ணி தெளிச்சுக்க போறீங்க, அதுக்கப்புறம் தான் இந்த சங்க தொடறதோ இல்ல வந்து பறைய தொடறதோ எல்லாத்தையுமே நீங்க தொட போறீங்க. அந்த காயின் எடுத்து போறதோ எல்லாமே குளிச்சதுக்கு அப்புறம் தான் செய்ய போறீங்க. அதனால கணவன் மனைவி இணையறதுல எந்த ஒரு குழப்பமே உங்களுக்கு வேண்டாம். ஆனா ஒரு சில பேர் மட்டும் இணையக்கூடாது. அது யாரு அப்படின்றத நான் சொல்லிடுறேன். குழந்தை வேணும் அப்படின்ற வேண்டுதலோட இந்த விரதத்தை இருக்கக்கூடியவங்க இந்த ஒரு மாசம், அதாவது மார்கழி 1ல இருந்து மார்கழி 30, அதாவது அந்த 30 நாட்கள் சேராம இருக்கிறது நல்லது. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு விரதத்தை கணவன் மனைவி அவங்க எல்லாம் இருக்கும்போது நம்மளோட உடம்புல வந்து உயிர் சக்தி ஜாஸ்தி ஆகும். நம்மளோட உடம்புல உயிர் சக்தி ஜாஸ்தி ஆச்சு அப்படின்னா குழந்தை பிறக்கிறதுக்கு, அதுவும் ஹெல்த்தியா குழந்தை பிறக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப உதவியா இருக்கும். அதனால குழந்தை வேணும், ரொம்ப நாளா எங்களுக்கு குழந்தைங்க இல்ல அப்படின்னு நினைச்சு குழந்தை வேணும்ன்றதுக்காக இந்த விரதத்தை இருக்கிறவங்க இந்த 30 நாள் இணையாம இந்த 30 நாள் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஆண்டாள் பெருமாளோட ஆசீர்வாதத்தோட நீங்க இணையலாம் அப்படின்ற ஒரு விஷயத்தை நான் சொல்லிக்கிறேன். சோ இந்த வேண்டுதலோட இருக்கிறவங்க இணையறது தவறு கிடையாது. ஆனா இந்த விரதத்தை முழுசா அவங்க முடிச்சதுக்கு அப்புறமா அவங்க 2 பேரும் ஒன்று சேர்ந்தாங்கன்னா கண்டிப்பா அவங்களுக்கு ஆண்டாள் பெருமாளோட பிளெஸிங்ஸோட ஒரு நல்ல குழந்தை பிறக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்தை இந்த இடத்துல நான் தெரிவிச்சுக்கிறேன். இந்த மாதிரி விஷயங்களை நம்ம வந்து பேசும்போது ரொம்ப அனாலிஸ் பண்ணி பேசணும்.
பேசணும். ஏன்னா மேலோட்டமா சொன்னோம் அப்படின்னா இவன் என்ன அர்த்தமே இல்லாம சொல்றான் அப்படின்ற மாதிரி ஆயிடும். அடுத்து ரொம்ப முக்கியமான விஷயம், மாதவிடாய் காலத்துல நம்ம வந்து இந்த விரதத்தை கண்டினியூ பண்ணலாமா, அதை எப்படி நிறுத்துறது, மறுபடியும் எப்படி ஆரம்பிக்கிறது அப்படின்ற ஒரு கேள்வி வரும். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி. இந்த கேள்வி வந்து ஆல்ரெடி டவுட்ஸ் அண்ட் ராமாயணா அண்ட் மகாபாரதால ஒருத்தங்க கேட்டிருக்காங்க. அந்த கேள்வியை கேட்டு நம்ம பதில் சொல்லியிருக்கோம். அந்த கேள்வி அவங்க எப்படி கேட்டாங்கன்னா, நரசிம்ம அவதாரம் நம்மளுக்கு என்ன சொல்லுது, நரசிம்ம அவதாரம் என்ன சொல்லுதுன்னா தூணிலையும் இருக்கார் துரும்புலையும் இருக்கார் பெருமாள்னு சொல்லுது. அப்போ நம்மளுக்கு பேசிட்டு இருக்கோம்னா இங்க பக்கத்திலேயே கூட பெருமாள் இருக்காருன்னு அர்த்தம். அப்போ என்ன கேள்வி அவங்க கேட்டிருந்தாங்க அப்படின்னா, மாதவிடாய் காலத்துல கோயிலுக்கு போக கூடாதுன்னு சொல்றாங்க. ஆனா நரசிம்ம அவதாரம் என்ன சொல்லுதுன்னா சாமி எல்லா இடத்துலயும் இருக்குன்றாங்க. அப்ப சாமி எல்லா இடத்துலயும் இருக்கும்போது நம்ம அங்கதானே இருக்கோம், அப்படி இருக்கும்போது கோயிலுக்கு மட்டும் ஏன் போக கூடாது அப்படின்ற ஒரு விஷயம் கேட்டாங்க. அதுவும் இந்த விரதம் சம்பந்தப்பட்ட விஷயத்தையும் கொஞ்சம் டீடைலா எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். நீங்க எல்லாருமே ஆன்மீகத்துல இருக்கிறதுனால கண்டிப்பா இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப உதவியா இருக்கும் அப்படின்றதுக்காகவும், நம்ம குழந்தைங்க இப்போ அவங்க வந்து பெரிய பொண்ணு ஆனதுக்கு அப்புறமா அவங்க கேட்கிற கேள்விகளுக்கு நம்மளால பதில் சொல்ல முடியும். ஏன்னா அவங்க இப்ப பல கேள்விகள் கேட்கறாங்க, அவங்க உடம்பு அவங்களே கெடுத்துக்கிறாங்க. அந்த ஒரு விஷயத்துக்காக இதை நம்ம டீடைலா தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பா நம்ம குழந்தைங்களுக்கு நம்மளால பதில் சொல்ல முடியும். ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்க கேட்ட கேள்விக்கு ஸ்ட்ரெயிட்டான பதில் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ வந்து ஒரு ஃபேன் நம்மளுக்கு ரொம்ப குளிருதுன்னு வச்சுக்கோங்களேன், ஃபேனை ஆஃப் பண்ண சொல்லி சொல்றோம். ஃபேன் ஆஃப் பண்ணா என்ன ஆகும், காத்து வர்றது நின்றுடும் இல்லையா. இது என்னங்க ரொம்ப கொடுமையா இருக்கு, காத்து இல்லாத இடம் ஏதாவது இருக்கா, இப்போ இங்க எல்லா இடத்துலயும் காத்து இருக்கு இல்லையா, அப்ப ஃபேன் ஆஃப் பண்ணா மட்டும் எப்படி வந்து நம்மளுக்கு குளிர்றது நிற்கும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா. எப்படி நிற்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஃபேன் என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சுத்தி காத்து இருக்கு இல்லையா, அந்த காத்து எல்லாத்தையும் அப்படி ஒரு சொல்லட்டு எல்லாத்தையும் இழுத்துட்டு வந்து கீழே வந்து அந்த காத்து செலுத்தும். இதே மாதிரி தான் கோயில் என்ன பண்ணுது அப்படின்னா, இந்த பிரபஞ்ச சக்தி கடவுள் எல்லா இடத்துலயும் இருக்காரு, அந்த பிரபஞ்சத்திலிருந்து அந்த கோயில் என்ன பண்ணும்னா கலசம் மூலியமா அந்த சக்தியை இழுத்துட்டு வந்து உள்ள இருக்கிற மூலவர்கிட்ட எடுத்துட்டு வந்து வைக்கும். அப்ப என்ன ஆகும்னா, சுத்தி கடவுள் இருக்காரு, ஆனா அந்த சக்தி ரொம்பவே ஜாஸ்தியா மூலவர்கிட்ட இருக்கும். அதனால என்ன சொல்றாங்க அப்படின்னா, கோயிலுக்கு போகாதீங்க, சாமி எல்லா இடத்துலயும் தான் இருக்கு, ஆனா கோயிலுக்கு போகாதீங்கன்னு சொல்றாங்க. ஏன்னா கோயில்ல அதோட பவர் ஜாஸ்தியா இருக்கும் அப்படின்னு. சரிங்க, பவர் ஜாஸ்தியா இருந்துச்சுன்னா இது நார்மலா ஒரு நிகழ்வு, நம்ம உடம்புல 30 நாட்கள்ல ஒரு 3 நாட்களோ 5 நாட்களோ நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வு. அந்த நிகழ்வு வந்து கோயிலுக்கு போக கூடாதுன்னு ஏன் சொல்றீங்க அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கறாங்க. அது எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம மாதவிலக்கப்போ என்ன ஆகும்னா, நம்ம உடம்புல இருந்து ரத்தப்போக்கு வெளியில போயிட்டே இருக்கும், ரத்தம் வந்து போயிட்டே இருக்கும். அந்த மாதிரி போயிட்டே இருக்கும்போது என்ன ஆகும்னா, நம்ம உடம்புக்குள்ள ஒரு ப்ராசஸ் ஆகுது. அந்த ப்ராசஸ் மூலியமா தான், அந்த ப்ராசஸோட ரிசல்ட்டா தான் அந்த ரத்தம் வந்து வெளியில போகுது. இது உங்களுக்கு கிளியரா இருக்கு இல்லைங்களா. அப்படி இருக்கும்போது அந்த ரத்தம் வெளியில போறதுக்காக ஒரு ப்ராசஸ் நடக்குது இல்லையா. இதுக்கு அப்படியே ஆப்போசிட் ப்ராசஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளோட சக்ரா வந்து ஆக்டிவேட் ஆகுது, நம்மளோட குண்டலினிக்கு வந்து நம்ம வந்து வேலை கொடுக்கறது அப்படின்ற விஷயம்லாம் அப்படியே ஆப்போசிட்டான விஷயம். இது ஒரு ரியாக்ஷன், அது ஒரு ரியாக்ஷன். இந்த ரெண்டு ரியாக்ஷனுமே ஒண்ணுக்கு ஒண்ணு எதிரானது. அதனால என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி மாதவிலக்கு பீரியட்ல நீங்க கோயிலுக்கு போகாதீங்க. அந்த கோயில் வந்து உங்க உடம்புக்குள்ள ஒரு அதிர்வுகளை ஏற்படுத்தும், சில மாற்றங்களை ஏற்படுத்தும், அது வந்து உங்களோட மாதவிலக்கு ப்ராசஸை டிஸ்டர்ப் பண்ணும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த ஒரு ரீசனுக்காக இந்த சமயத்துல கோயிலுக்கு போகாதீங்க அப்படின்னு சொல்றாங்க. இதுவே தான் வீட்லயும் அப்ளிகபிள். வீட்ல பூஜை ரூம் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணக்கூடாது. காரணம் என்ன அப்படின்னா, அங்கேயும் அந்த அதிர்வு இருக்கு. அந்த அதிர்வு வந்து நம்ம உடம்பை டிஸ்டர்ப் பண்ணும், நம்மளுக்கு ஒரு ப்ராசஸை டிஸ்டர்ப் பண்ணுன்றதுக்காக என்ன சொல்றாங்கன்னா, வேண்டாங்க, அந்த சமயத்துல வந்து பூஜை ரூம் கிட்ட போகாதீங்க அப்படின்னு சொல்றாங்க. இப்போ உங்களுக்கு புரியுதுங்களா. இதோட கண்டினியூஷன் என்னன்னா, இப்ப அந்த பெண்கள் என்ன கேக்குறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, எல்லாம் சரிங்க, எங்களை எதையுமே தொடக்கூடாதுன்னு சொல்றாங்க, வீட்டை விட்டு வெளியில உட்காரணும்னு சொல்றாங்க, இதெல்லாம் என்ன அநியாயங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இது எல்லாத்துக்குமே ஒரு காரணம் இருக்கு அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அதெல்லாம் சரி அப்படின்னு தோணும். நல்லா யோசிச்சு பாருங்க. அதுக்கு பேர் என்ன தெரியுமா, மாத விலக்கு அப்படின்னு சொல்றாங்க. விலக்குனா என்னங்க, விலக்கு அப்படின்னா இப்போ வந்து வருமான வரி விலக்கு அப்படின்னு சொல்றாங்க. 5 லட்சம் வரைக்கும் வருமான வரி விலக்குன்றாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம், அந்த விலக்குக்கு அர்த்தம் வந்து பிரிவிலேஜ். உங்களுக்கு வந்து ஒரு பிரிவிலேஜ்ங்க, நீங்க 5 லட்சம் சம்பாதிக்கிற வரைக்கும் நீங்க வரி கட்ட வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஒரு பிரிவிலேஜ் கொடுக்குறாங்க. அதே மாதிரி தான் மாத விலக்கு அப்படின்னா 3 நாட்கள்ல இருந்து 5 நாட்களுக்குள்ள அவங்க உங்களுக்கு ஏத்த மாதிரி அந்த சமயத்துல உங்களுக்கு வந்து பிரிவிலேஜ், உங்களுக்கு வந்து ஒரு விலக்கு கொடுக்குறோம். என்ன விலக்கு, நீங்க எந்த வேலையும் செய்யாம நீங்க இருக்கலாம் அப்படின்னு சொல்றோம். இந்த சமயத்துல பாத்தீங்க அப்படின்னா அம்மியில் அரைக்கிறதுல இருந்து ஆரம்பிச்சு எவ்வளவோ வேலைகள் பெண்களுக்கு இருக்கு. அது மட்டும் இல்லாம குழந்தைங்களை ரெடி பண்றது, கணவரை ரெடி பண்றது, இந்த மாதிரி பல விஷயங்கள் அவங்களுக்கு வேலை இருந்துச்சு.
ரொம்ப முக்கியமான வேலை என்ன தெரியுங்களா, தண்ணியை வந்து குடத்துல போய் வெளியில இருந்து கொண்டு வரணும், அந்த தண்ணியை குடத்தை வந்து தூக்கிட்டு வரணும், அந்த மாதிரி வேலையெல்லாம் அவங்களுக்கு இருந்தது. அந்த சமயத்துல ரத்தப்போக்கு ஆயிட்டு இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா 2-3 பிரச்சனைகள் இருக்கு. ஒண்ணு வந்து உங்க உடம்பு இன்னும் ஸ்ட்ரெயின் ஆகும். உங்க உடம்பு இன்னும் ஸ்ட்ரெயின் ஆச்சுன்னா ரத்தப்போக்கு ஜாஸ்தியா போகும். அதனால என்ன சொல்றாங்கன்னா, நீங்க எந்த ஸ்ட்ரெயினும் பண்ணாதீங்க, ஒரு இடத்துல உட்காருங்க, ரெஸ்ட் எடுங்கன்னு சொல்றாங்க. எதுக்குங்க தனியா உட்கார சொன்னாங்க? நீங்க அவங்க சமைச்ச சாப்பாடு கூட நாங்க சாப்பிட மாட்டோம்னு சொல்றாங்க. இதெல்லாம் எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுக்கும் காரணம் இருக்கு. அது எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப அவங்க சமைக்கிற சாப்பாடை வந்து சாப்பிடலான்ற மாதிரி ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப என்ன தெரியுமா சொல்லுவாங்க, அப்போ நீ வந்து எந்த வேலையும் செய்ய வேணாம், சமையல் மட்டும் செஞ்சிடும்பாங்க. அந்த சமையலும் ஸ்ட்ரெயின் கொடுக்கிற ஒர்க் தானே, அந்த ஸ்ட்ரெயினும் அவங்க எடுக்கக்கூடாது அப்படின்றதுக்காக தான் அவங்க சமைக்கிறத சாப்பிடவே கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அதனால என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, அவங்களை தனியா உட்காருங்கன்னு சொல்லிட்டாங்க. வீட்டுக்கு பின்பக்கமா உட்காருங்கன்னு சொன்னாங்க. அது கூட எதுக்காக சொன்னாங்க அப்படின்னா, நீ உள்ள இருந்தா இந்த ஒரு வேலையை மட்டும் செஞ்சிடறேன், அந்த ஒரு வேலையை மட்டும் செஞ்சிடறேன், இது செஞ்சா என்ன அது செஞ்சா என்னன்ற பேர் வரும், பேச்சு வரும்ன்றதுக்காக, எதுவுமே அவங்க செய்யக்கூடாதுன்றதுக்காக அவங்கள தனிமைப்படுத்தி அவங்கள டோட்டலா ரெஸ்ட் எடுக்க சொன்னாங்க. இப்போ லேட்டஸ்டா பாத்தீங்கன்னா அந்த ரெஸ்ட் எடுக்காததுனால வர்ற பிரச்சனைகள் என்னென்னமோ வர ஆரம்பிச்சிருச்சு. ஒன்னு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மெனோபாஸ் டைம்ல அவங்க ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அந்த சமயத்துல வந்து ரொம்ப ரிசர்ச் பண்ணி உள்ள போய் பார்த்தா என்ன சொல்றாங்கன்னா, இவங்க பூபர்ட்டில இருந்து மாதவிலக்கப்போ அவங்க சரியா ரெஸ்ட் எடுக்கல அப்படின்ற ஒரு விஷயமும், ஸ்ட்ரென்த்தான ஃபுட் சாப்பிடலன்னு சொல்றாங்க. இந்த ஸ்ட்ரென்த்தான ஃபுட் எல்லாம் எப்ப தெரியுமா சாப்பிடுவாங்க, மாதவிலக்கு பீரியட்ல அவங்க தனியா உட்காரும் போது அவங்களுக்கு பலவிதமான உருண்டைகளை செஞ்சு கொடுப்பாங்க அவங்க ஹெல்த்துக்காக. ஏன்னா ரத்தப்போக்காயிட்டு இருக்கு, அதை பேலன்ஸ் பண்ற மாதிரி பலவிதமான ஹெல்த்தியான நியூட்ரிஷியஸான புரோட்டீனோட பலவிதமான உருண்டைகள் எல்லாம் செஞ்சு கொடுப்பாங்க. இது இப்பவும் ஃபாலோ பண்றாங்கன்னா ஒரே ஒரு இடத்துல மட்டும் ஃபாலோ பண்றாங்க. முதல் தடவை பூபர்ட்டி அட்டைன் பண்ணும்போது மட்டும் அவங்கள உட்கார வச்சு அவங்களுக்கு பலவிதமான உருண்டைகளை கொடுக்குறாங்களே தவிர, இது எப்பயுமே அவங்க சாப்பிட வேண்டியது. ஒவ்வொரு தடவையும் மாதவிலக்கு ஆகும்போது அவங்க சாப்பிட வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி ஸ்ட்ரென்த்தான ஃபுட், இந்த ஹெல்த்தியான ஃபுட். இதுதான் அவங்க என்ன பண்ணும்னா, அவங்கள ஒவ்வொரு தடவையும் மாசத்துல கரெக்டா அதை செய்ய வச்சு அதுக்கப்புறம் மெனோபாஸ் வந்து ஈஸியா இருக்கிற மாதிரி அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். இந்த மாதிரி பல விஷயங்கள் அதுக்குள்ள அடங்கி இருக்கு. அதுக்காக தான் எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா, மாதவிலக்கப்ப தனியா இருக்கணும். இந்த 3 நாள் வந்து அவங்களுக்கு வந்து மூட் ஸ்விங்ஸ் இருக்கு, அந்த மூட் ஸ்விங்ஸ் இருக்கிறதுனால அவங்கள வந்து டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, அவங்களுக்கு வந்து ரெஸ்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இதுதான் முதல்ல கொடுத்து வச்சிருந்தாங்க, இதுதான் முதல்ல ரெஸ்ட்னு சொன்னாங்க. ஆனா அது வந்து ஒரு அடிமத்தனமா சில பேர் நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா இதுதான் மெத்தட். இப்போ நம்மளோட விரத முறைக்கு வரலாம். இப்போ மாதவிலக்கப்போ இந்த விரதத்தை கண்டினியூ பண்ணலாமானா, இந்த விரதமும் நம்ம உடம்புக்குள்ள நல்ல நல்ல மாற்றங்களை ஏற்படுத்துற ஒரு விரதம். இந்த விரதத்தை நம்ம இருக்கும்போது என்ன ஆகும்னா, நான் சொன்ன மாதிரி சக்ராஸ் எல்லாம் ஆக்டிவேட் ஆகும், நம்மளோட குண்டலினி வந்து ஒர்க் பண்ண ஆரம்பிக்கும்ன்ற ஒரு விஷயம்லாம் இருக்கிறதுனால மாதவிடாய் அப்போ இந்த விரதத்தை நம்ம கொஞ்சம் குறைச்சிக்கணும். எப்படிங்க குறைச்சிக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம என்ன பண்ணணும்னா, மாதவிடாய் அப்போ சொன்ன மாதிரி நம்ம வந்து அந்த சங்கு, அந்த பறை இதெல்லாம் எடுத்து வச்சிருக்கோம் இல்லைங்களா, அந்த காயின், இது எல்லாத்தையுமே நம்ம தொடக்கூடாது. அதை நம்ம தள்ளி வச்சிடணும், அதை நம்ம தொடாம இருக்கணும். நம்ம தொடாம மற்ற விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ணலாம். நம்ம சாப்பாடு ரெஸ்ட்ரிக்ஷனை ஃபாலோ பண்ணலாம், நம்ம வந்து செய்யாதன செய்யும் ஃபாலோ பண்ணலாம், தீக்குறளை சென்றதும் ஃபாலோ பண்ணலாம். இது எல்லாமே நம்ம ஃபாலோ பண்ணலாம். எப்படிங்க நீங்க சொல்லலாம், மாதவிலக்கப்போ நாங்க வந்து அந்த வலம்புரியை தொடக்கூடாது, நாங்க பறையை தொடக்கூடாது அப்படின்னு சொல்றோம்னா, ஒண்ணுமே பிரச்சனை இல்லை. எதுக்காக அப்படி சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மாதவிடாய் டைம்ல அந்த காலத்துல என்ன சொல்லுவாங்கன்னா, குளிக்க கூட குளிக்காதீங்கன்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா, குளிக்கும் போது என்ன ஆகும்னா நம்ம உடம்புல சில மாற்றங்கள்லாம் ஏற்படும் சொல்றாங்க. அது கூட இந்த மாதவிலக்கு அந்த ரத்தப்போக்குக்கு டிஸ்டர்ப் ஆகும் சொல்றாங்க. அதனாலதான் அந்த 3 நாள் குளிக்காதீங்கன்னு சொல்றாங்க. அது குளிச்சா என்ன ஆகும்னா அதுவும் டிஸ்டர்ப் ஆகும் மாதவிலக்குக்கு அப்படின்ற ஒரு காரணத்துக்காக தான் குளிக்காதீங்கன்னு சொல்றாங்க. நம்மளாம் நினைச்சிட்டு இருக்கோம் குளிக்கிறதுனால என்ன மாற்றம் வந்துரும், குளிக்கிறதுனால பல மாற்றங்கள் வரும். அதனாலதான் என்ன சொல்றாங்கன்னா, 10 நாள் தீட்டு முடிஞ்சதுக்கு அப்புறமா தலைக்கு குளிங்கன்னு சொல்றாங்க. எதுக்காக தெரியுமா தீட்டு முடிஞ்சதுக்கு அப்புறம் தலை குளிக்க சொல்றாங்க? நம்ம அந்த டைம்ல ரொம்ப அழுதுருப்போம், ரொம்ப ஃபீல் பண்ணிருப்போம், பலவிதமான எமோஷன்ஸ் நம்ம உடம்புக்குள்ள போயிருக்கோம் இல்லையா. தலைக்கு குளிச்சோம்னா என்ன ஆகும்னா எல்லா எமோஷன்ஸும் சமமாகும், எல்லா எமோஷன்ஸும் சமம். அதனாலதான் குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் கூட ரொம்ப சந்தோஷப்படுவோம் இல்லையா, குழந்தை பிறந்துச்சுன்னா அதுவும் தீட்டுன்றாங்க. ஏன்னா குழந்தை பிறக்கும் போது நம்ம ரொம்ப அளவுக்கு அதிகமா சந்தோஷப்படும் போது அதுவும் நம்ம உடம்புக்குள்ள சில மாற்றங்கள்லாம் ஏற்படும். அதுக்கப்புறமும் தலைக்கு குளிங்கன்னு சொல்லுவாங்க. எதுக்காக தலை குளிக்கிறோம்னா, அந்த தலைக்கு குளிச்சதுக்கு அப்புறமும் பாத்தீங்கன்னா நம்ம எமோஷன்ஸ் வந்து பேலன்ஸ் ஆகும், அந்த மாதிரி சமநிலைக்கு கொண்டு வரணும்ன்றதுக்காக தான் தலை குளிக்கிறது. ஆனா இந்த மாதவிடாய் பீரியட்ல அவங்களோட உடம்பு சமமாக கூடாது, அந்த ப்ராசஸ்க்கு அது டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அதனாலதான் அந்த 3 நாள் குளிக்கவே குளிக்காதீங்கன்னு சொல்றாங்க. அந்த 3 நாள் முடிஞ்சதுக்கு அப்புறம் தலைக்கு குளிங்க அப்படின்னு சொல்றாங்க. இல்ல 5 நாள் முடிஞ்சதுக்கு அப்புறம் தலைக்கு குளிங்கன்னு சொல்றாங்க. இந்த மாதிரி விஷயம் இருக்கிறதுனால தான் நான் என்ன சொல்றேன்னா, அந்த வலம்புரியோ இல்ல அந்த பறையோ தொடாதீங்க அப்படின்னு சொல்றோம். இப்போ நான் பல கேள்விகளுக்கு பதில் சொல்லிட்டேன். மாதவிடாய் பீரியட்ல இந்த விரதத்தை எப்படி கண்டினியூ பண்ணணும்னு நான் சொல்லிட்டேன். அடுத்து தீட்டு வரும்போது என்ன பண்ணணும்னு சொல்லிட்டேன். இப்போ வந்து உங்களுக்கு உங்க வீட்டுல ஒரு குழந்தை பிறந்துச்சு, 10 நாள் தீட்டு இருக்குன்னா அது நல்ல தீட்டு, சந்தோஷமான தீட்டு. அந்த தீட்டுலயும் நீங்க அதை தொடக்கூடாதே தவிர நீங்க வந்து பாசுரங்களை படிக்கிறது, விஷுவலைஸ் பண்றது எல்லாமே பண்ணலாம். ஒரு துக்கமான தீட்டு வந்தா மட்டும்தான் அந்த துக்கம் எந்த அளவுக்கு உங்களை பாதிக்கும்
குறிக்குதோ அதை வச்சு நீங்க அதை டிசைட் பண்ணணும், விஷுவலைஸ் பண்ணலாமா வேண்டாமான்றதெல்லாம் விஷுவலைஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்றேன். அந்த மாதிரி பல விஷயங்கள் இதுக்குள்ள அடங்கி இருக்கு. உங்களுக்கு தெரிஞ்சவங்க மட்டும் இல்லைங்க, நம்மளை சுத்தி இருக்கிறவங்க யாருமே எல்லாருமே ஹெல்த்தியா இருக்கணும், எந்த வீட்லயும் துக்கமே நடக்கக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயத்த நீங்க முதல்ல நம்ம வந்து படிக்க போறோம் இல்லைங்களா, இந்த பாசுரத்தை முதல் நாள் படிக்க போறோம் இல்லைங்களா, அப்பவே நம்ம வேண்டுதலை வைப்போம். எந்த ஒரு தடையும் இல்லாம இந்த 30 நாள் நம்ம வந்து இந்த விரதத்தை ரொம்ப நல்லபடியா முடிக்கணும்னு சொல்லி உங்களோட குலதெய்வத்தை சொல்லி உங்களோட குலதெய்வத்தை மூலதனமா வச்சு உங்களோட குலதெய்வ கிட்ட உத்தரவு வாங்குற மாதிரி ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் நம்ம இந்த விரதத்தையே தொடரணும். அதனால நம்ம இந்த விரதத்தை நல்லபடியா இருக்கலாம், சந்தோஷமா இருக்கலாம், பல நல்ல விஷயங்களை கத்துக்கலாம், பல நல்ல விஷயங்களை பரப்பலாம் அப்படின்ற ஒரு விஷயத்தோட இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன். மாதவிடாய் காலங்களில் நம்ம வந்து என்னென்ன பண்ணணும் அப்படின்ற ஒரு கன்க்ளூஷன் மாதிரி நம்ம வந்து கொடுத்துடலாம். ஏன்னா வந்து நான் நிறைய டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்கிறதுனால சார் ஸ்ட்ரெயிட்டாக மாதவிடாய் காலத்தில் நாங்கள் என்ன பண்ணணும் அப்படின்றத சொல்லுங்கள் அப்படின்னு நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது. அதனால் வந்து நான் ஸ்ட்ரெயிட்டாக வந்து அந்த என்னென்னலாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிடுறேன். குளியல் முறை, அதாவது வந்து அந்த காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதவிடாய் காலத்தில் குளிக்கவே கூடாதுன்னு சொன்னாங்கன்றதுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துட்டேன். ஆனால் வந்து இல்லைங்க இப்போல்லாம் நாங்கள் ஆஃபீஸ்க்கெலாம் போகிறோங்க, எங்களால் வந்து அந்த மாதிரி இருக்க முடியாதுன்றவங்க தாராளமாக குளிக்கலாம். ஸோ இந்த விரதத்துக்காக அப்படின்னு நம்ம எதுவும் செய்ய தேவையில்லை குளிக்கும்போது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நெய்யுண்ணும் பாலுண்ணும், இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நெய்யுண்ணும் பாலுண்ணும் பொறுத்த வரைக்கும் நீங்கள் விரதத்தில் இருக்கும்போது தாராளமாக அதை ஃபாலோ பண்ணலாம், அதை பிரேக் பண்ணாதீங்க. இந்த மாதவிடாய்க்காக அந்த விஷயத்தை விட்டுறாதீங்க. அதில் நீங்கள் ஃபர்ஸ்ட் சாய்ஸ் ஃபாலோ பண்ணாலும் சரி, செகண்ட் சாய்ஸ் ஃபாலோ பண்ணாலும் சரி, அதில் எதுவும் பிரச்சனை இல்லை. ஃபர்ஸ்ட் சாய்ஸில் வந்து நான் என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா ஸ்ட்ரிக்டாக வந்து நம்ம எதுவுமே குடிக்கக்கூடாது, எதுவுமே சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன். செகண்ட் சாய்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு குடிக்கணுமோ அந்த அளவுக்கு குடிச்சுக்கோங்க. ஹோட்டல் போனால் கூட நீங்கள் தோசை சாப்பிடுங்க, உள்ள நெய் இருந்தால் பரவாயில்ல, நீங்களாவே நெய் ரோஸ்ட் ஆர்டர் பண்ணாதீங்க அப்படிலாம் சொல்லியிருந்தேன். அந்த மாதிரி வந்து நெய்யுண்ணும் பாலுண்ணும் வந்து மாதவிடாய் காலங்களில் கூட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் இல்லைன்னா செகண்ட் சாய்ஸை நீங்கள் வந்து கடைபிடிக்க ட்ரை பண்ணுங்க. ஐயமும் பிச்சையும் அப்படின்ற விஷயம் வந்து அந்த காயின் போடுறது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த காயின் போடுறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி மாதவிடாய் காலத்தில் அந்த கப்பு அந்த காயின்ஸ் இதெல்லாம் நீங்கள் தொட வேண்டாம், அது தனியாகவே இருக்கட்டும். இன்னும் பூஜை ரூமில் இருக்க போகுது இல்லைன்னா தனியாக இருக்க போகுது, அது தனியாகவே இருக்கட்டும். 3 நாளோ இல்லை 5 நாளோ உங்களுக்கு ஏற்ற மாதிரி இந்த மாதவிடாய் காலம் முடிஞ்சதுக்கு அப்புறமா எத்தனை நாள் நீங்கள் காயின் போடலையோ அத்தனை நாளும் நீங்கள் காயின் போட்டுட்டு ஆண்டாள் திருவடிகள் சரணம் அப்படின்னு சொல்லிடுங்க. அடுத்து வந்து ஆந்தனையும் கை காட்டி, ஆந்தனையும் கை காட்டி வந்து நம்ம வந்து அன்னதானம் பண்றது, அதுவும் வந்து மாதவிடாய் காலங்களில் நம்ம செய்யாம விட்டுறலாம். செய்யாதன செய்யும் தீக்குறளை சென்றோதும், எது இதெல்லாம் செய்யக்கூடாதோ அது செய்யக்கூடாது. தீக்குறளை நம்ம வந்து யூஸ் பண்ணக்கூடாது. தாராளமா மாதவிடாய் காலங்களையும் நம்ம கடைபிடிக்கணும். அதனால வந்து மாதவிடாய் ஒரு காரணம் கிடையாது இந்த விரதத்திலிருந்து வெளியில வர்றதுக்கு. செய்யாதன செய்யும் தீக்குறளை சென்றோதும் கண்டிப்பா நம்ம வந்து செஞ்சே ஆகணும். அடுத்து பூஜா ஐட்டம்ஸ் பொறுத்த வரைக்கும் நான் வந்து மாதவிடாய் காலத்துல எதையுமே தொடக்கூடாதுன்னு சொல்லிட்டேன். ஸோ அந்த வலம்புரி சங்கோ இல்ல மணியோ இல்ல அந்த காயின்ஸோ இல்ல வந்து விளக்கோ எதுவா இருந்தாலுமே ஒன்னும் பூஜை ரூம்ல இருக்க போது இல்லைன்னா பக்கத்துல எங்கேயா வச்சிருக்க போறீங்க, மாதவிடாய் காலத்துல அதை நம்ம தொட வேண்டாம். அந்த காலம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம வந்து அதை கண்டினியூ பண்ணிக்கலாம். அடுத்து வந்து பிரார்த்தனை முறை 30 நிமிடம் நான் வந்து சொல்லியிருக்கேன். அதுக்கு என்னென்னலாம் பண்ணணும்ன்ற டீட்டெயில் கொடுத்துருக்கேன். இது வந்து எல்லாமே இந்த பாத நமஸ்காரத்தில் ஆரம்பிச்சு பாசுர அர்த்தம் வரைக்கும் இத்தனை விஷயங்கள் இருக்கு. பாத நமஸ்காரம், ஹரே ராம ஹரே கிருஷ்ணா, சஹஸ்ரநாம பகுதி, ஸ்ரீ ராம ராம ராமேதி, பாசுரம், பாசுர அர்த்தம், இது எல்லாமே வீடியோ ஃபார்மேட்ல தான் கொடுத்துருப்பேன். அதை நீங்க கேட்க மட்டும்தான் செய்யணுமே தவிர நீங்க ரிப்பீட் பண்ணக்கூடாது. மற்ற நாட்கள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அது என்னதான் கேட்டா கூட உங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் ரிப்பீட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஆனா நீங்க வந்து இந்த மாதவிடாய் காலத்துல இந்த வீடியோவை நீங்க வந்து கேட்க மட்டும்தான் செய்யணும். பார்க்கலாம், கேட்கலாம், ஆனா நீங்களும் கூடவே பாடக்கூடாது, நீங்க அதை ரிப்பீட் பண்ணக்கூடாது அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். அடுத்து வந்து சில பேர் என்ன கேட்குறாங்கன்னா, நாங்கள் வந்து 27வது நாள் அக்கார வடிசல் செஞ்சு நீங்கள் வந்து நெய்வேத்தியம் பண்ணி விரதத்தை முடிக்கிறோம்லாம் சொல்லியிருக்கீங்க, அன்னைக்கு வந்து எங்களுக்கு மாதவிடாய் காலம் வந்துருச்சுன்னா நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னா, நீங்கள் 27வது நாள் அன்னைக்கு கூடாரவழி அன்னைக்கு உங்களுக்கு மாதவிடாய் காலம் வந்துருச்சுன்னா நீங்கள் அன்னைக்கு எதுவுமே பண்ணக்கூடாது. புது ட்ரெஸ் போடக்கூடாது, நகைகள் போடக்கூடாது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அக்கார வடிசல் செஞ்சு நம்ம ஆட்டோமேட்டிக்காக நீங்களே செய்ய மாட்டீங்க, பூஜை ரூமில் வைக்க மாட்டீங்க, அது அப்படியே நம்ம தவிர்த்துடுறோம். 27வது நாள் அந்த சிச்சுவேஷன் வந்துச்சுன்னா அதை எதுவுமே செய்யாம நீங்க விட்டுரும். இப்போ அந்த 27வது நாள் முடிஞ்சிருச்சு, 30வது நாள் வரைக்கும் உங்களுக்கு டைம் இருக்கு. அதுக்கப்புறம் 28, 29, 30 அதுக்குள்ள உங்களோட காலம் முடிஞ்சிருச்சு அப்படின்னா இந்த 3 நாட்கள்ல ஏதாவது ஒரு நாட்கள் நீங்க 27வது நாள் நான் அக்காரடிசல் செஞ்சு என்ன செய்யணும்னு சொல்லியிருக்கணும், அதை அப்படியே 28, 29, 30 இந்த 3 நாட்கள்ல ஏதாவது ஒரு நாள் நீங்க ஃபாலோ பண்ணலாம். 30 நாள் மார்கழி முடிஞ்சிருச்சுங்க, அதுக்குள்ள எங்களுக்கு சந்தர்ப்பம் வரலைங்க அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. தை 1 இருந்து தை 5 இந்த 5 நாள் டைம் எடுத்துக்கோங்க. இந்த 5 நாள்ல ஏதாவது
ஏதாவது ஒரு நாளை தேர்ந்தெடுத்து நீங்க ஸ்பெஷலா உங்க வீட்டு பூஜை ரூம்ல அக்காரடைசல் செஞ்சு பெருமாளுக்கு வந்து நீங்க நெய்வேத்தியம் பண்ணி தாராளமா அதை நீங்க சாப்பிட்டு நீங்க சந்தோஷப்படலாம். அன்னைக்கு உங்க திருப்திக்காக புது ட்ரெஸ் நகைகள் நம்ம போட்டுக்கலாம். அடுத்ததா இன்னொரு டவுட் என்ன கேட்டிருக்காங்கன்னா, சார் நீங்க வந்து வலம்புரி சங்கு சொல்லியிருக்கீங்க, நீங்க வந்து பறை சொல்லியிருக்கீங்க, இதெல்லாம் என்ன பண்ணணும்னு நீங்க சொல்லவே இல்லையே அப்படின்ற ஒரு விஷயம் கேட்குறீங்க. அதுக்கப்புறம் இந்த ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா எங்களுக்கு தெரியும், பல்லாண்டுனா என்ன பல்லாண்டு, அதுவும் நீங்க தருவீங்களா அப்படின்ற விஷயம்லாம் கேட்டிருக்கீங்க. அதுக்கான பதிலை இப்ப பார்ப்போம். வலம்புரி சங்கு அதுக்கப்புறம் பறை எதுக்காக அப்படின்னா, வலம்புரி சங்கு வந்து அவங்க எல்லாரும் ஒன்று கூடுறாங்க இல்லையா, ஒன்று கூடினதுக்கு அப்புறம் அந்த வலம்புரி சங்க ஊதி தான் அந்த விரதத்தை ஆரம்பிக்க போறாங்க. அந்த வலம்புரி சங்க ஊதி தான் அவங்க என்ன போறாங்கன்னா, அன்னைக்கு வந்து அவங்க சொல்ல போற பாடல்கள், அங்க சொல்ல போற கதா காலட்சம் இது எல்லாமே அவங்க செய்ய போறாங்க ஆண்டாள். அதுக்காக அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒரு வலம்புரி சங்கு கேட்கறாங்க, அதை ஊதின ஆரம்பிக்கிறதுக்கு அப்படின்றதுனால. அப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா, வலம்புரி சங்கு இருந்தா ஊதணும். அது நம்மளால ஊத முடியாது, பல பேருக்கு அந்த ஸ்ட்ரென்த் கிடையாது. ஊத ட்ரை பண்ணுங்க, ஊத முடியலையா ஒன்றும் பிரச்சனை இல்லை, தொட்டு கும்பிட்டுட்டு மணி அடிச்சு நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம். அதனாலதான் பூஜை ரூம்ல எல்லார்கிட்டயும் மணி இருக்கும், அந்த மணி அடிச்சு நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்றத நான் சொல்லிட்டேன். அடுத்து வந்து என்னன்னா பறை. பறை வந்து எதுக்காகனா மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் சொல்லியிருக்கேன். அது எதுக்காகனா இப்ப ஹரே ராம ஹரே கிருஷ்ணா அப்படின்னு சொல்லுவாங்களா, ஹரே ராம 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 ஹர ஹரே, இப்படி நீங்க பண்ண போறீங்க ஹரே ராம ஹரே கிருஷ்ணா. அப்ப என்ன மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்கோ அது உங்களுக்கு எந்த அளவுக்கு வாசிக்க தெரியுமோ அந்த வாசிக்கிறதோட அதை செய்யணும்னு சொல்றோம், அவ்வளவுதான். இது எதுக்காக அவங்க பறை எதுக்காக கேட்டிருக்காங்கன்னா, அவங்க பஜனை பாடும்போது அதை யூஸ் பண்றதுக்கு தான். அப்ப நம்மளும் ஒரு மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் எதுக்காக கேட்கிறோம்னா, அந்த மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்டை வாசிச்சுட்டே அதை சொல்றதுக்கு. இல்லங்க மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்கு எங்களுக்கு அது வாசிக்க தெரியாது, ஃப்ளூட் இருக்கு எங்களுக்கு வாசிக்க தெரியாதுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஃப்ளூட்டை தொட்டு கும்பிடுங்க, அந்த கையை தட்டி நீங்க அந்த பாடல்களை பாடுங்க, உங்களோட கையே நீங்க இன்ஸ்ட்ருமெண்டா யூஸ் பண்ணிக்கலாம். புரிஞ்சதுங்களா? அடுத்து வந்து ஹரே ராம ஹரே கிருஷ்ணாலாம் நான் கொடுப்பேனான்னு கேட்டீங்க, கண்டிப்பா கொடுப்பேன். அதே மாதிரி பாதமே போற்றி போற்றி அந்த லைன்ஸ் தருவீங்களான்னு கேட்டீங்க, அதுவும் கொடுப்பேன். இது எல்லாமே 16ஆம் தேதி உங்களுக்கு நான் கொடுத்துருவேன். அது மட்டும் இல்லாம வாமனா போற்றி போற்றி குளிக்கும் போது சொல்ல வேண்டிய மந்திரம் அதுவும் உங்களுக்கு கொடுத்துருவேன். அதே மாதிரி பல்லாண்டு வந்து பாத்தீங்கன்னா பெரியாழ்வார் வந்து பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு அப்படின்னு அவர் வந்து ஒரு பாடலை பாடியிருக்காரு. 2 பாசுரமா சேரும், அந்த 2 பாசுரம் சேரி தான் நம்ம வந்து பாடிட்டு இருக்கோம் அந்த பாடலை. அதை வந்து நம்ம பாட போறது இல்லை, அது வந்து மார்கழி மாசத்துல பாடக்கூடாது அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு. அது எந்த இடத்துல இருக்கு அதெல்லாம் நான் அடுத்தடுத்த வீடியோஸ்ல உங்களுக்கு சொல்றேன். அப்ப அந்த இடத்துல நம்ம பல்லாண்டு என்ன பாடணும்னா, பல்லாண்டுனா என்னன்னா கடவுளை வாழ்த்தி பாடுறது. கடவுளை வாழ்த்தி பாடுறதுனா போற்றி போற்றின்னு சொல்றது கூட கடவுளை வாழ்த்தி பாடுறது தான். அதனால அந்த பல்லாண்டும் நான் எழுதி கொடுத்துருவேன், அதையும் நீங்க வந்து பார்த்தே படிக்கலாம். ஸோ விரதம் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் நானே எல்லா டீடைல்ஸ் கொடுத்துருவேன். அந்த டீடைல்ஸை பார்த்து படிக்கிறதோ இல்ல பிளே பண்ணி கேட்கறதோ தான் உங்களோட வேலையை தவிர நீங்களா எதுவும் ப்ரிப்பரேஷன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்றது இந்த இடத்துல தெரிவிச்சுக்கிறேன். இந்த மாதிரி பல கேள்விகள் நீங்க கேளுங்க. பல பேர் ஒரே கேள்வியை கேட்கும் போது நான் வந்து காமனா இந்த பதில வந்து நான் குரூப்ல சொல்ல போறேன். இல்ல சில பேர் மட்டும்தான் அந்த கேள்வி கேட்கறாங்கன்னா அவங்களுக்கு நான் தனித்தனியா ரிப்ளை பண்ணிடுவேன். இந்த மாதிரி என்ன கேள்விகள் கேட்டாலும் என்கிட்ட கேளுங்க, நான் உங்களுக்கு பதில் சொல்ல காத்திருக்கேன். ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா.